ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவர் என்னமோ கூடவே உட்காந்து பார்த்த மாதிரி அரை நிர்வாணன்றாரு, இவர் கூடவே உட்காந்து பார்த்த மாதிரி சுடுகாட்டில் ஏதோ நடக்க போகுதுன்றாரு. ஸோ சொல்கிறக்கூடிய விஷயத்தில் வந்து அவர் தன்னை பற்றின சுயசரிதை எழுதுகிற மாதிரி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அது மக்களுக்கு மேலே காமிச்சிருவோம். ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் இருக்கு, ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு, ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்கு. எதற்காக உங்கள் மீது வந்து 4 ஆள் கடத்தல் வழக்கு இருக்குது? யாரெல்லாம் கடத்த செஞ்சீங்க? அது ஆம்பளையா பொம்பளையா? கடத்தினார் வந்து பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சி நீங்களாம் செய்யலையா? அதையும் நீங்கள் சொல்லணும். எதற்காக உங்கள் மீது வந்து டிஃபமேஷன் கேஸ் 111 கேஸ் இருக்குது? அப்போ யாரை பற்றியெல்லாம் நீங்கள் அவதூறு சொல்கிறதாக உங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கு? என்னென்ன அவதூறு? மொத்தமாக 111 கேஸ். ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி கொடுங்க. தீவிரவாதியோட தொடர்பு இருந்ததாக ஒரு வழக்கு. எந்த தீவிரவாதி அது? இப்போ நக்கீரன் கோபால் மீது வந்து ஏற்கனவே 3 கொலை வழக்கு இருக்குது, கரெக்டுங்களா? இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அதை பற்றி பேசுவோமா நம்ம? உங்கள் மீது 4 கடத்தல் வழக்கு இருக்குது. அப்போ நீங்கள் கடத்த முயற்சி செஞ்சீங்க. எது கடத்த முயற்சி செஞ்சீங்க? கொள்றதுக்கா பாலியல் வன்முறை செய்கிறதுக்கா? ஆனால் இவர் இந்த கேசஸ் எல்லாம் சொன்னாலும் அலிகேஷன் அப்படின்றதுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. 111 கேஸா? அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய நண்பர் வந்து சத்குரு பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் சொன்னார், ஸோ அந்த இதில் தான் நான் எழுதினேன் அப்படின்ட்டு சொல்லி. வெல் செட். இதுதான் பாயிண்ட். அப்போது எதுவுமே உனக்கு நேரடியாக தெரியாது, கரெக்டுங்களா? எவனோ ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொன்னாக்கா அதை கேட்டு புகழ்ந்துட்டேன். இப்போ எவனோ ஒருத்தன் சொல்கிறான்ட்டு அதை பற்றி நீ இப்போ அவர் மீது சத்குரு மேலேயும் ஈஷா மேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஜெகி வாசுதேவோ ஈஷா ஃபவுண்டேஷன் எனக்கு பதில் கொடுக்கட்டும், காசை வாங்கிட்டு நீங்கள் எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டு. நீ யார்கிட்ட காசை வாங்கிட்டு கத்துற? அது சொல்லு. ஏன் இவ்வளோ மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து புகை போனால் அப்படியே காத்தோடு அது மேலே போயிடும், கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. அப்பா புதுசாக விஞ்ஞானி அவரே. எனக்கு தெரிஞ்சு வந்து பல விஞ்ஞானிகள் அரசியல் இருக்கிறாங்கன்னா இவர் ஒரு விஞ்ஞானி. காத்தோடு கலந்துருமா, அதனால் வந்து தெரியாது. சரி, தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஞ்சு சார். நக்கீரன் கோபால் அவர்கள் ஈஷா ஃபவுண்டேஷன் மேலேயும் சத்குரு அவர்கள் மேலேயும் பல அலிகேஷன்ஸை வந்து முன்வைக்கிறாரு. தொடர்ந்து ஒரு மாதமாகவே அவர் டெய்லி ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காரு, எக்ஸ்போசிங் ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றாரு, அங்கே இருக்க குழந்தைங்களெல்லாம் 4:30 மணிக்கே எழுப்பி விடுறாங்க. அதாவது அப்பர் பாட்டம்ல ட்ரெஸ் இல்லாமல் அரை நிர்வாணமாக ஈரத்துணியோட உட்கார வச்சு யோகா சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை அங்கே வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் எழுப்பியிருக்காரு. இவர் கூட சேர்ந்து தூங்கியிருப்பாரோ? இவர் எப்போ கூட சேர்ந்து தூங்கினாரு? இவர் வந்து அந்த மாதிரி பார்த்தாருன்றது ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மண் வந்து ஆன்மீக மண். ஒருத்தருக்கு எப்போது இறைவனால் வந்து ஆன்மீகம் அருளப்படும் என்பது கொடுத்தவனுக்கும் பெறப்பட்டவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு அருளப்பட்ட அந்த அறிவையோ அந்த ஆற்றலையோ வந்து பிற மக்களுக்கு எடுத்து வைப்பது எல்லோருக்கும் சாத்தியப்படாது. சில பேர் வந்து சில விஷயத்தை உள்வாங்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் திருப்பி மற்ற நபர்களுக்கு கற்பிக்கவோ அதை வந்து வெளியில் சொல்லிக் கொடுக்கவோ அவங்களுக்கு முடியாது. இன்றைக்கு இத்தனை கோடி நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மண்ணில் வந்து ஒரு சத்குரு மட்டும் எதற்காக இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி பெறுகிறார் அப்படின்னு வந்து இவங்க குறிப்பாக யோசிக்கணும். அப்போ அந்த சத்குரு வந்து நீங்கள் இவ்வளோ அலிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பல அலிகேஷன் அவர் சொன்னதை நான் பார்த்து தொடர்ச்சியாக. நீங்கள் ஜெயிலில் இருக்கிறான்ல ஒரு மனுஷன் ஜெயிலில் இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்படுது, இல்லை வார்டன் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து என்னை அப்யூஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அவன் வந்து அதை வந்து அவங்களோட அட்வொகேட்டை சொல்ல முடியும், ஜெயிலில் அவங்கள பார்க்க வரக்கூடிய உறவினர்கள்ட்ட சொல்ல முடியும். ஒரு ஜெயிலில் இருக்கிறனாலேயே தகவலை பரிமாற முடியும் பொழுது இவ்வளோ பெரிய ஆசிரமத்தில் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் மக்கள் ஒவ்வொரு முறையும் அங்கே போகிறாங்க, வராங்க, கூடுறாங்க, எவ்வளோ பிரபலங்கள் வராங்க, இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது அப்யூஸ் செய்யப்பட்டால் அந்த அப்யூஸ் செய்யப்பட்ட நபர்கள் வெளியில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் அந்த மாதிரி யாரும் சொல்லலை? இவர் என்னமோ கூடவே உட்காந்து பார்த்த மாதிரி அரை நிர்வாணன்றாரு, இவர் கூடவே உட்காந்து பார்த்த மாதிரி சுடுகாட்டில் ஏதோ நடக்க போகுதுன்றாரு. ஸோ சொல்கிறக்கூடிய விஷயத்தில் வந்து எந்த முகாந்தரம் இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் நக்கீரன் அவர்கள். அவருடைய வரலாறு அப்படி. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தை கிளப்பி விட வேண்டியது. கிளப்பி விட்டுட்டு இது எப்படின்னாக்கா வடிவேல் ஒரு படத்தில் அந்த காமெடி பார்த்தா தெரியும்.
அவனை வம்புழுப்பானுங்க. வம்புழுத்தானே டே நல்லா கூர்ந்து போனி செட்டரை முட்டு ஓடுறானா இல்லை அப்படியே இருக்கானா, இப்போ செட்டரை முட்டு ஓடுறானா இன்னிலேருந்து அவன் நமக்கு அடிமை, திருப்பி நம்மளை விரட்டு வரானா இனிமேல் நம்ம அவனுக்கு அடிமைன்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட அதே போல் இவர் நக்கீரன் என்ன செய்கிறாருனாக்கா ஒரு விஷயத்தை வந்து பூதாகரம் ஆக்குறது, அதுக்கு பின்னாடி வந்து அந்த விஷயம் வேறு மாதிரி போகும்பொழுது உடனே காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறது, நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கறது. ஏன்னா அவருடைய வரலாறு இது வரைக்கும் அதிமுக திமுக 2 ஆட்சி காலத்திலையும் அதிகமாக கைது செய்யப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்கு. தொடர்ச்சியாக அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர். இவர் மீது வந்து எவ்வளோ பெரிய குற்ற பின்னணி இருக்குது, எவ்வளோ பெரிய கேஸ் அவர் பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சாலே எதற்காக நக்கீரன் இந்த விஷயத்தை கையில் எடுத்தான்றது மக்களுக்கு எளிமையாக புரியும். நம்ம நக்கீரன் சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டை குறித்து நம்ம பேசுவோம். ஆனால் பேசுறதுக்கு முன்னாடி நக்கீரன் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு நக்கீரன் சொன்னதே முதல்ல நம்ம மக்கள் காட்டிடுவோம். ஏன்னா இவர் என்னமோ பரிசுத்த ஆவியின் பிதா அப்படின்ற மாதிரி வந்து இவர் பேசுகிறதா இருக்கட்டும், இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப போகிற போக்கில் நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, பிறரை கேவலப்படுத்தக்கூடிய சொல்லாடல் பயன்படுத்துகிற நக்கீரன் கோபால் அவர் தன்னை பற்றின சுயசரிதை எழுதுகிற மாதிரி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அது மக்களுக்கு முதல்ல காமிச்சிருவோம். ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை, ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்குது. எவ்வளோ? 261 எஃப்ஐஆர். ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது. 3 மர்டர் கேஸு. அட கொலகாரப்பையில் ஓமையிலே 3 கேஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. சரி, அடுத்து ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்குது, ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்ரி இருக்குது. அதோடு சேர்த்து தான் இப்போ கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்குது. 111 டெஃபமேட்டிவ் கேஸ். ஸோ அவதூறு பரப்புனினாலே உங்களுக்கு வந்து டெஃபமேஷன் கேஸ் போடுவாங்க. அவதூறு பரப்புனதுக்காக 111. அப்போ 111 அவதூறு பரப்பியிருக்காரு. ஓவரால் அவர் மீது இருக்கக்கூடிய கேஸ் எவ்வளோ? 261. இதில் 3 கொலை வழக்கு, 4 ஆள் கடத்தல் வழக்கு, தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சா என்ன புடா வழக்கு போடுவாங்க அந்த வழக்கு. இவ்வளவு வழக்கை வாங்கிட்டு இவர் உத்தமம் போல இவர் பிறரை குறை சொல்கிறாரு. பார்த்தீங்களா, இது எவ்வளோ நகைப்புக்குரியது. அப்போ நக்கீரனுடைய யதார்த்தமான முகத்திரையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க எதற்காக செய்கிறாருன்னு தெரியும். முழுக்க உங்களுக்கு அது நக்கீரன் கோபாலுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வரணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியாக இவர் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து அவர் பத்திரிகை துறையில் வந்த பொழுது ஆரம்பத்தில் தாய் பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகையில் வந்து சேர்ந்தார். அதற்கு பின்னாடி அங்கேருந்து அடிச்சு துரத்துனாங்கலாம் தெரில. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நக்கீரன் சொல்லி ஒரு இதில் ஆரம்பிக்கிறாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இவர் சொந்தமாக வச்ச பேர் கிடையாது. இந்த பெயரே இன்னொருத்தது கடன் வாங்கி காப்பிரைட்ஸ் வாங்கி ஆரம்பித்தது தான். ஸோ ஆரம்பத்திலே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரா? புரியுதா உங்களுக்கு? அப்போ வாங்க ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஒவ்வொரு இடமா போய். ஆனால் செம்ம மிதி வாங்கியிருக்காரு, செம்ம அடி வாங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியுது. 261 வழக்கு. இது வரைக்கும் வரலாற்றில் நீங்கள் எந்த ஊடகவியலாளர் மீது, எந்த அறமாக நேர்மையாக செயல்படக்கூடிய பத்திரிகையாளர் மீது இத்தனை வழக்கு இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க? அதுவும் கொலை வழக்கு. எந்த பத்திரிகைக்காரன் மேலமா கொலை வழக்கு? 4 கொலை வழக்கு இருக்கும். 3 கொலை வழக்கு, 4 ஆள் கடத்தல் வழக்கு. அப்போது நீங்கள் ஆளை கடத்தக்கூடிய அளவுக்கு போகாமல் உங்களை கடத்தல் வழக்கு உங்கள் மீது பதிவு செஞ்சுருக்க முடியாது. கொலை செய்வதற்கோ கொலை முயற்சி செய்யாமல் அந்த வழக்கு உங்கள் மீது பதிவு செஞ்சுருக்க முடியாது. பொழுது கிட்டத்தட்ட A1 அக்யூஸ்ட் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு, இந்த மண் ஆன்மீக மண், இந்த மண்ணில் மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அமைதியை தேடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சாமியார் கெட்ட சாமியார்லாம் இங்கே யாருமே பார்க்கறதில்ல. நீங்கள் நிறைய போலி சாமியார் நிறைய மாட்டியிருக்காங்க, ஆனால் அவங்கள்ட்டையும் பெரும் கூட்டம் போடுறத பார்த்துருக்கீங்க. அதை வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஒரு மன அமைதியை தேடி அவனுடைய தேடலுக்கு ஒரு விடை கிடைச்சிருமான்றதை தேடி தான் மக்கள் போகிறான். அவன் சரியான நபரா சரியில்லாத நபரான்றது அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அப்போ இந்த மண் வந்து எப்படிப்பட்ட மண்ணாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஆன்மீக மண். குறிப்பாக வந்து இங்கே மதசார்பற்ற நாடு. இது வந்து இதில் வந்து எல்லா மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, எல்லா மத வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இது கூட இன்றைக்கி யோகான்றது உலகளாவியலாக எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இத்தனை நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் உள்ளே போகக்கூடிய இடத்துல அலிகேஷன் அங்கே வந்துச்சுனாக்கா, அந்த குற்றம் நடந்திருக்குனாக்கா அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கல்ல, யார்கிட்டையாவது பாதிக்கப்பட்ட நபர்கள் தகவலை சொல்லி வெளியில் கொண்டு வந்திருக்க முடியாதா? எத்தனை அரசியல் பிரபலங்கள், எத்தனை சினிமா பிரபலங்கள், எத்தனை பொதுமக்கள், எவ்வளோ பிஸ்னஸ் மேனு ஒவ்வொரு முறையும் அந்த மகா சிவராத்திரி அப்போ எவ்வளோ பேர் கூடுறாங்க. அப்போ சொல்லி வெளியில் கொண்டு வந்திருக்கலாம்ல. அவங்க யாருமே செய்யாத ஒரு விஷயத்த இவர்கிட்ட மட்டும் தனியாக வந்து கனவுல யார் சொன்னா? ஆனால் அதுலேயே அலிகேஷன் வைக்கிறாங்களே. ஒரு பேரண்ட் முன் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய பையனை வந்து நான் இங்கே சேர்த்தேன், ஈஷா யோகா மையம் அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்தேன், சரியான இது இல்லை, அங்கே நிறைய இது இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு அலிகேஷனை முன் வைக்கிறாங்க. அதை தான் இவர் வந்து முன்னெடுத்து சொல்கிறாரு. ஆனால் அங்கே உள்ள என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத கோயம்புத்தூரில் இருந்த கார்த்திகேயன் அவர்கள் உள்ளே போய் அவர் டீம் போய் விசாரிக்கிறாங்க. அதை அவங்க வந்து இத்தனை பக்கம் அறிக்கை அப்படின்ட்டு வெளியிடுறாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் இது பண்றாங்களோ அதோட வித் அந்த இதோட ப்ரூஃபோட தான் அவர் அந்த விஷயத்த எல்லாமே வெளியிடுறாரு. இதில் நம்ம என்ன போய் இது பண்ண முடியும்? என்ன ப்ரூஃபு?
அந்த அவர் ஒரு பசங்களுக்கு விஷயமா சொல்றாரு. அதாவது அங்க வந்து ஒரு பொண்ணும் பையனும் வந்து இருக்காங்க. சோ அந்த பொண்ணுக்கு வந்து அங்க மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவ காலைல எழுந்திரிச்சப்போ நான் வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த நவீன் அப்படின்ற அந்த பையன் மேல அலிகேஷன் வச்சிருக்கான். சோ இதெல்லாமே இந்த ஈஷாக்குள்ளதான் நடக்குது. சோ இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த ஈஷா, அது வந்து ஆன்மீக இது இல்லை அப்படின்ட்டு சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடக்குது, எல்லாத்துக்கும் முதலமைச்சரை பொறுப்பு சொல்லிடலாமா? நம்ம ரொம்ப யதார்த்தமாக கேட்குறேன். தேட்டருக்கு படம் பார்க்க வரான், தேட்டருக்கு படம் பார்க்க வர இடத்துல ஒரு 500 பேர் வந்து உட்காரான்னு வச்சுங்க. அங்கே 10 பேர் சேரை உடைக்கிறான், 10 பேர் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், லவர்ஸ் 2 பேர் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தேட்டருக்காரன் பொறுப்பா? தனி மனித ஒழுக்கம்ன்றது இங்கே ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அவங்க 2 பேரும் கப்புள்ஸாக உள்ளே வராங்க, வந்த இடத்துல அங்கே வந்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குனாக்கா இதற்கு ஈஷா தான் பொறுப்புன்னு சொல்கிறது எப்படி ஏற்புக்குரியது? இப்போ இதுக்கு நேரடியாக சத்குரு இப்படி செய்கிறாரு அப்படின்னு அவர் மீது குற்றம் சொல்லுவதோ, ஈஷா மையம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்கிறதோ எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு முரணான விஷயமா இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யதார்த்தம் புரியும். எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இவர் தான் பொறுப்புனாக்கா சரி. இப்போது அங்கே வந்து தங்கக்கூடிய நபர்கள் வரவங்க எல்லாத்துட்டையும் இப்போ இந்த ஹோட்டலில் ரூம் எடுக்கும்போது நீங்கள் புருஷ முன்னாட்டியா 2 பேரும் கப்புள்ஸ் தானா, ஆதார் கொடுங்க, கல்யாண சர்டிஃபிகேட் கொடுங்க, பத்திரிக்கை கொடுங்கன்னு கேட்டு ரூம் கொடுக்குறான்ல, அந்த மாதிரி ஒரு ஆன்மீக தளத்துக்கு வர இடத்துல எல்லாத்தையும் அப்படி நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆன்மீக தளத்துக்குள்ள அனுப்ப முடியுமா? கிடையாது. இல்லை, அங்கே வந்து வருவதற்கு லட்சக்கணக்கில் அவ்வளோ பேர் வராங்கன்னும் பொழுது தன்னார் யாரையுமே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஈஷாவை நோக்கி வாருங்கள், கட்டாயமாக நீங்கள் வாங்க, எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து எல்லாம் கற்றுக்கங்கன்னு எங்கேயா சொல்கிறாங்களா? நீங்கள் தான் விருப்பப்பட்டு போகிறீங்க. நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஈஷா மீது குற்றம் சொல்வதுன்றது எப்படி ஏற்புரியது? ஏன்னா ஈஷாலேயே வந்து இந்த நகரும் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஆட்டோமொபைல் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு பணிபுரிகிற ஒரு டாக்டர் வந்து ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க குழந்தைங்க சிகிச்சை அளிக்கும்போது அந்த குழந்தைங்களை வந்து செக்ஷுவலி அவர் அபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு போக்சோ சட்டத்தில் வந்து அவர் மேலே இது போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஷாவில் இருக்க ஒரு டாக்டர் தானே, இப்போ ஈஷா மேலே தானே அலிகேஷன் வைக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ கூட தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒரு மாணவ பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பாலியல் அத்துமீறல் நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் யாரை குற்றம் சொல்லுவீங்க? திரும்பவும் அதான் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கம்ன்றது வேறு. ஈஷாவே வந்து ஒரு மனுஷனை உருவாக்கி குளோன் முறையில் உருவாக்கி ஈஷாவுடைய முழு டேட்டாவையும் உள்ளே புகுத்தி ரோபோ மாதிரி செஞ்ச ஒரு மனுஷன் வந்தாலே, வெளியிலேருந்து வரக்கூடிய நபரை ஹையர் பண்ணி அங்கே வந்து மெடிக்கலுக்கு அவங்க டாக்டரை பயன்படுத்துகிறாங்க. அந்த டாக்டருக்கு அப்படி ஒரு காம புக்தி இருந்துச்சுனாக்கா அந்த டாக்டர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி ஈஷாவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அவரை தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாங்க. போக்சோ வழக்கு அவர் மீது பதிவுப்பட்டிருக்கணும் பொழுது இதற்கும் ஈஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நக்கீரன் கோபால் மீது வந்து ஏற்கனவே 3 கொலை வழக்கு இருக்குது, கரெக்டுங்களா? இது தனிப்பட்ட முறை நீங்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதை பற்றி பேசுவோமா நம்ம? உங்கள் மீது 4 கடத்தல் வழக்கு இருக்குது. அப்போ நீங்கள் கடத்த முயற்சி செஞ்சீங்களே, எது கடத்த முயற்சி செஞ்சீங்க? கொல்றதுக்கா, பாலியல் வன்முறை செய்யறதுக்கா? ஆனால் இவர் இந்த கேசஸ் எல்லாம் சொன்னாலும் அலிகேஷன் அப்படின்றதுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த விஷயங்களெல்லாம் அலிகேஷனாக வச்சிருக்கலாம். இப்பவுமே நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ இருக்கும் கரண்ட் கவர்மெண்ட் நிறைய பத்திரிகையாளர் மேலேயா இருக்கட்டும், நிறைய அவங்களோட ஆட்சியை பற்றி யாராவது அகேன்ஸ்டா பேசினா அவங்க மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி அவர் மேலே போடப்பட்டது 111 கேஸா? 261 கேஸ் மொத்தம் அவர் மீது. அதில் 111 டிஃபமேஷன் கேஸு, தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருக்கிறாருன்னு ஒரு கேஸு, கரெக்டுங்களா? பொடா சட்டத்தில் ஒரு கேஸு, ஆயுதங்கள் வச்சுருந்தாருன்னு ஒரு கேஸு, கொலை முயற்சியில் 3 கேஸு, ஆள் கடத்தலில் 4 கேஸு. எப்படிமா ஒரு பத்திரிகையாளர் இந்த வேலையெல்லாம் செய்வான்? எந்த பத்திரிகையாளர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு, அதாவது கொலை முயற்சி செஞ்சிருக்க சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி வேற எந்த பத்திரிகையாளர் காட்டுங்க தமிழ்நாட்டில்? இதே ஊரில் எத்தனை பத்திரிகையாளர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ துக்ளக் பத்திரிகை இருக்குது, சோளம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சமரசம் இல்லாமல், ஜெயலலிதாவாக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் விமர்சிப்பார், இந்த பக்கம் கலைஞராக இருந்தாலும் விமர்சிப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் எதிர்கொண்டார். ஆனால் சோ மீது வந்து உங்களுக்கு வந்து கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு எதாவது இருக்கா? ஆள் கடத்தல் வழக்கு இருக்கா? உங்களுக்கு அப்பனுக்கு அப்பன்லாம் இங்கே வந்து இந்த துறையில் வேலை செஞ்சுருக்காங்க, அவர்கள் மீது இல்லாத வழக்கு. ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு நபர் எதற்காக ஆள் கடத்தணும்? ஆள் கடத்தல் வழக்கு எதுக்கு அவர் மீது பதிவு செய்யணும்? எதற்காக ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அவர் மீது வழக்கு வரணும்? அவருக்கு வீரப்பன் அவர்களோட ஒரு தொடர்பு இருந்தது. ஸோ அதை வச்சு பல கேசஸ் அவர் மேலே. என்ன மாதிரி தொடர்பு இருந்தது சொல்லுங்கள். காவல்துறை வந்து நம்ம ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை நக்கீரன் கோபால் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குன்னு பதிவு செஞ்சு 261 வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை, அதே தமிழ்நாடு காவல்துறை ஈஷா மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலை? அப்போ அப்படி ஒரு விஷயம் இருந்தால் பதிவு செஞ்சுருப்பாங்களா, செஞ்சுருக்க மாட்டாங்களா? இந்நேரம் வந்து அரசு செய்யப்பட்டிருப்பாங்களா, செஞ்சுருக்க மாட்டாங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே சங்கராச்சாரியர் மீதே இங்கே வந்து அரசு செய்யப்பட்ட வழக்கெல்லாம் இருக்குது. அப்போது எந்த நபராக இருந்தாலும் இங்கே சட்டம் தன் கடமையை கரெக்டாக செஞ்சு கொண்டு போயிருக்கோம். அப்போ சங்கராச்சாரியர் மீதே வழக்கு பதிவுப்பட்டு அவர் அரசு செய்யும் பொழுது ஏன் ஈஷா மீது அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல?
ஏன்னா இது எல்லாமே வந்து அவதூறுன்ற பேரில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஸ்கூலில் வந்து ஒரு பாமான பையன் படித்தான், அந்த பையனுக்கு வந்து சரியான அங்கே வந்து இல்லை, அவனுக்கு வந்து நிறையா வந்து தொந்தரவு இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. திருப்பி பார்த்தா அதே பேரண்ட் வந்து ரெண்டாவது பிள்ளையும் அதே இடத்துல அட்மிஷன் வாங்கி சேர்க்குறாங்க. இது எப்படி இருக்குது? அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, யார் சொல்ல வச்சா? வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை சொல்ல வச்சிங்கனால கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சிங்களான் இருக்கு. நீங்கள் தான் மூத்த பிள்ளை வந்து கஷ்டப்படுறான், அவனை வந்து துன்பப்படுத்துகிறாங்க, அவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க தெரிஞ்சால் ரெண்டாவது பிள்ளை அதே ஸ்கூலில் அட்மிஷன் போடுவீங்களா? அவ்வளோ பைத்தியமா அவங்க? இப்போ இந்த யதார்த்தமான கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எதற்காக இவர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அலிகேஷன் வைக்கிறாருன்றது நம்ம விஷயத்தை யதார்த்தமாக புரிஞ்சுக்கலாம். இவருக்கு என்ன தேவை இருக்கிறது? இன்னும் சொல்லப்போனால் ஈஷாவை பற்றியும் சத்குருவை பற்றியும் புகழ்ந்து ஒரு அறிக்கை எழுதியிருக்காருல்ல, அவர் எழுதியிருக்காரா இல்லையாம்மா? அப்போது ஈஷாவை பற்றியும் சத்குருவை பற்றியும் இப்படி ஒரு மகா மனிதனை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது ஒரு சொல்லியிருக்காரு, என்னுடைய நண்பர் வந்து சத்குரு பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் சொன்னார், ஸோ அந்த இதில் தான் நான் எழுதினேன் அப்படின்ட்டு சொல்லி. வெல் செட். இதுதான் பாயிண்ட். அப்போது எதுவுமே உனக்கு நேரடியாக தெரியாது, கரெக்டுங்களா? எவனோ ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொன்னாக்கா அதை கேட்டு புகழ்ந்துட்டேன். இப்போ எவனோ ஒருத்தன் சொல்கிறான்ட்டு அதை பற்றி நீ இப்போ அவர் மீது சத்குரு மேலேயும் ஈஷா மேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறேன். இதானே எதார்த்தம்? அப்போ நீ களத்துக்கு போகவே இல்லைல்ல. சரி, நான் என்ன சொல்கிறேன், நக்கீரனுக்கு ஓப்பன் சேலஞ்ச். நீங்களும் வாங்க, நானும் வரேன், 2 பேருமே ஈஷாவுக்கு போகலாம், 3 நாள் தங்கலாம், 3 நாளோ 1 வாரமோ உங்கள் சௌரியம். அங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 2 பேருமே பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கலாம், அங்கே வந்து நீங்கள் செத்துக்கிட்டு போகலாம், ஈஷா கொண்டுச்சுன்னு வந்துடும், கரெக்டுங்களா? உங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ஏன் தேவையில்லாத கொடிய நோய் கூட இருக்கலாம். ஏன்னா உங்கள் மீது அவ்வளோ வழக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுது. அப்போது உங்கள் பரிசுத்தமாக வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டோடு வாங்க, அதை சப்மிட் பண்ணிட்டு பொது வெளியில் முதல்ல அதை வெளியிடுவோம். இவருக்கு உடலில் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் இருக்குது, நாங்கள் எதற்காக இதை வெளியிடுறோம்னா நாங்கள் இங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கே கொடுக்கக்கூடிய உணவில் ஏதோ பிரச்சனை இருக்குது, தண்ணீரில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இதில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, அரை நிர்வாணமாக வந்து மாணவ பிள்ளைகளை துன்புறுத்துறாங்க, அங்கே சுடுகாட்டு மையம் இருக்குது, போனால் வச்சு எரிச்சிருவாங்க, இப்படி பல இது வருதுல்ல. நீங்கள் போன மாதிரி உள்ளே வரீங்களா வெளியில் வரீங்களான்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் 2 பேருமே போகலாம், நீங்களும் வாங்க நானும் வரேன், 2 பேருமே ஈஷாவில் போய் 3 நாள் தங்குவோம். அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை, ஏன்னா ஈஷா வந்து முஸ்லீம்லாம் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறது இல்லை, அது வந்து சொல்லிக் கொடுக்குறது யோகா சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற பொழுது யார் வேணாலும் போய் கற்றுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எல்லா வழிபாடு தலங்களிலும் எந்த வழிபாடு தலங்களிலும் பிற மதத்தை சார்ந்த நபர்கள் வராதிங்கன்னு சொல்ல போடல. அப்போ நம்ம போகலாம், போயிட்டு என்ன நடக்குதுன்றதை 3 நாள் நம்ம தங்கியிருந்து அதுக்கப்புறமேட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்கு நான் தயார், நீங்கள் தயாரா? ஏன்னா தொடர்ச்சியாக, ஆனால் அதுக்கு முன்னாடி எதற்காக உங்கள் மீது வந்து 3 கொலை வழக்கு வந்துச்சு, என்ன வழக்கு, யாரை கொலை செய்ய முயற்சி எடுத்தீங்க அதை சொல்லுங்கள். எதற்காக உங்கள் மீது வந்து 4 ஆள் கடத்தல் வழக்கு இருக்குது, யாரெல்லாம் கடத்த செஞ்சீங்க, அது ஆம்பளையா பொம்பளையா, கடத்தினார் வந்து பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சி செஞ்சீங்களா செய்யலையா, அதையும் நீங்கள் சொல்லணும். எதற்காக உங்கள் மீது வந்து டிஃபமேஷன் கேஸ் 111 கேஸ் இருக்குது, அப்போது யாரை பற்றியெல்லாம் நீங்கள் அவதூறு சொல்கிறதாக உங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கு, என்னென்ன அவதூறு, மொத்தமாக 111 கேஸோட கேஸ் ஹிஸ்ட்ரி கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு தீவிரவாதியோட தொடர்பு இருந்ததாக ஒரு வழக்கு, எந்த தீவிரவாதி அது, அதை நீங்களே சொல்லுங்கள். வீரப்பனை நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லி நீங்கள் வீரப்பனை தீவிரவாதியை சித்தரிக்கிறீங்கனாக்கா அது வீரப்பன் தானா, இல்லை வீரப்பனை வந்து நீங்கள் வந்து தியாகியாக சித்தரிச்சிங்கன்னா அது வீரப்பன் இல்லாமல் வேறு எந்த தீவிரவாதியோட தொடர்பு இருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள். அதை தாண்டி ஆயுதம் வச்சதாக ஒரு வழக்கு, அப்போ என்ன ஆயுதம் வச்சுருந்தீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு கத்தி வச்சுருந்தீங்க, அருவா வச்சுருந்தீங்க, அருவாமனை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேல் வழக்கு போடுறது கிடையாது, ஏதோ ஒன்று செஞ்சுருக்கீங்க. இதை தாண்டி எந்த பத்திரிகையாளர் மீது இத்தனை வழக்கு, இது போன்ற வழக்கு இருக்குன்றதையும் நம்ம தகவல் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மெடிக்கல் செக்அப் பண்ணி உங்களுடைய மெடிக்கல் டேர்ம்ஸ் ரிப்போர்ட்டை கொடுங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்களும் வாங்க நானும் வரேன். ஏன்னா இங்கே ஒரு பொதுவெளியில் ஒரு மண், ஒரு ஆன்மீக மண், இங்கே வந்து ஒரு மதத்தை சார்ந்த நபர்களை வந்து புண்படுத்துவது, காயப்படுத்துவதுன்றது ஏற்புக்குரியது கிடையாது. ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது, ஒவ்வொரு வழிமுறை இருக்குது. இங்கே மதத்தை விரும்பாத நபர்கள் கூட வெறுப்பை கக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எந்த மதத்தை விரும்புகிறீங்க விரும்பலன்றதை தாண்டி ஒரு மதத்தின் மீது அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் மீது ஒரு வெறுப்பை கக்குவது, அதை மூலமாக வந்து அதை பூதாகரமாக்குறது, ஏன் தொடர்ச்சியாக நக்கீரன் மட்டும் இதை பேசுது? வேற யாரும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்றதுனால உண்மையை அவர் வெளியிட்டுறாரு. எல்லாரும் உண்மையாக இருக்காங்களாமா, இல்லை எல்லாரும் பயப்படுறாங்களாமா? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட கேள்விகள் எல்லாம் ஈஷாவை நோக்கியும் ஈஷா மையமும் சத்குரு ஜெகி வாசுதேவ் அவரை நோக்கி தான் நான் எழுப்பிட்டு இருக்கேன். ஆனால் கீழே கொஞ்சம் பேர் காசு வாங்கிட்டு கடந்து கூவிட்டு இருக்காங்க, எதுக்கு நீங்க அந்த வேலையை பார்க்குறீங்க? நான் கேட்குற கேள்விக்கு ஜெகி வாசுதேவோ ஈஷா ஃபவுண்டேஷனும் எனக்கு பதில் கொடுக்கட்டும், காசு வாங்கிட்டு நீங்க எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டு. நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு கத்துற அது சொல்லு, நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு கத்துறன்னு சொல்லுப்பா. அப்புறம் மிச்சத்தை நாங்கள் கத்துறோமா இல்லையா, மற்றவங்க கத்துறாங்களா என்றது பொதுவெளியில் வச்சு பேசுவோம். இங்கே
ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் தான் ஊடகவியலாளர்கள். இங்கே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்னு பல கட்சிகள் இருக்குது. இங்கே ஒவ்வொரு ஆட்சியும் செய்யக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக பேசக்கூடிய நபர்கள் ஈஷாவை பற்றி இப்போ பேசியிருக்க மாட்டாங்களா? ஆமாம், ஒரு நபர் கூடிய தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் பேசுகிறதுக்கு 8 கோடி பேரில் வெறும் நக்கீரனை மட்டும்தான் பெற்று போட்டு விட்டுருக்காங்களா பேச சொல்லி? வேறு யாருமே பேச மாட்டாங்களா? இப்போது நான் திமுகவை ஆதரிக்கவும் செஞ்சுருக்கேன், எதிர்க்கவும் செஞ்சுருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, வெறும் திமுகன்னு கிடையாது, அது காங்கிரஸ், என்னுடைய கட்சி தலைவர்கள் தவறு செஞ்சாலும் கண்டிப்பேன், சீமான் செஞ்சாலும் கண்டிப்பேன், நாளைக்கு விஜய் செஞ்சாலும் கண்டிப்பேன். யார் தவறு செஞ்சாலும் கண்டிக்கக்கூடிய நான் வெளிப்படையாக இப்போ நான் இவ்வளோ பேரை எதிர்த்து பேசுகிறேன்ல தவறுன்ட்டு. இது போல் ஈஷாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குனாக்கா எத்தனை கட்சிகள் இருக்குது? தமிழ்நாட்டில் கட்சிக்கு பஞ்சமா சொல்லுங்கள்? தமிழ்நாடு கட்சிக்கு பஞ்சமா, இயக்கங்களுக்கு பஞ்சமா, என்ஜிஓக்கு பஞ்சமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பஞ்சமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பஞ்சமா, இல்லை இங்கே பொதுமக்கள் இருக்காங்களா, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு பஞ்சமா? எல்லாத்துக்குமா வாய்க்கு போட்டாங்க, யாருமே பேச முடியாத அளவுக்கு. இல்லை இந்த கொலை வழக்கு பயங்கரமாக உங்கள் மீது நான் மூணு கொலை வழக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் கொன்றுவார்னு சொல்லி அத்தனை பேர் 8 கோடி பேரும் பயந்துக்கிட்டு இருக்காங்களா? இது எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இருக்குது. எதற்காக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லோரும் பேசியிருக்கணும், யாரும் பேசலை. இன்னும் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் பேசியிருக்கணும், அவங்க பேசலை, யாருமே பேசலை. உள்ள நபர்கள் யார்கிட்டயா சொல்லி விட்டாங்க அப்படின்ற தகவல் இருக்கானா அதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி சத்குரு மிக நல்லவர், இவரை போன்ற ஒரு புனிதமான நபரை பார்க்கவே இல்லை நீங்கள் புகழ்ந்து பேசுனீங்களோ, அதுவும் யாரோ சொன்னதுனால பேசுகிறீங்க. இப்போது இந்த உள்ள இவ்வளோ வேலை நடக்குதுன்னு சொல்லி அவர்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் யாரோ சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் கள ஆய்வு பண்ணலை, உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னும் பொழுது வாங்க ஆய்வுக்கு போகலான்றேன். நீங்களும் வாங்க, நான் வரேன், 2 பேரும் போவோம். அது சொன்ன மாதிரி உங்கள் மீது இருக்க 261 வழக்கை பற்றின என்டையர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. 4 வழக்கு எதுக்கு, ஆள் கடத்தல், 3 வழக்கு எதுக்கு, கொலை வழக்கு, 111 டெஃபர்மேஷன் கேஸ் எதுக்கு, எதற்காக தீவிரவாதியோட தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா எதுக்கு அந்த வழக்கு, எதற்காக ஆயுதம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வழக்கு, இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன நோய் இல்லை, ஹார்ட் பேஷண்ட் இல்லை, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்தாக்கா எதாவது வாங்கிக்குமா, பக்கவாதம் வருமா, எல்லாமே கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா எல்லாம் பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வாங்க, நான் வரேன், 2 பேருமே போவோம். 3 நாள் உள்ளே தங்குவோம், எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். அங்கே என்ன இயல்பாக என்ன இருக்குன்றதை நம்ம மக்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லுவோம். தயாரா? முக்கியமா அங்க இருக்க ஒரு மின் மயானம் மேல இவர் நக்கீரன் மட்டும் இல்லாம பல தரப்புல அகேன்ஸ்டா இருந்தது. அது கட்டப்பட்ட போதே பெரியார் அமைப்பு அப்படின்ட்டு அங்க இருந்த ஒரு அமைப்பும் இதுக்கு அகேன்ஸ்ட் பண்ணி அதுக்குள்ள போய் அவங்க உண்மை கண்டறியும் குழு அப்படின்ட்டு அமைத்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தாங்க. அதன் பிறகு இவரும் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அங்க நிறைய வெளிநாட்டவர் வராங்க, அவங்களோட விசா காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களால போக முடியாது, அவங்கள அங்க எதுவும் பண்ணல, அந்த மின்மயானத்துல இருந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, பலரும் காணாம போறாங்க, அங்க இருந்து அவர் 8-9 பேர் கிட்டயோ இல்ல பலரும் அங்க காணாம போறாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் வச்சுட்டு ஸோ அவங்க எல்லாம் எங்க போறாங்க, ஸோ அவங்கள நீங்க எதுவும் பண்ணல, நான் எப்படி எடுத்துக்கிறது, இந்த குற்றச்சாட்டை நான் ஏன் உங்க மேல வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. இது நீங்க கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கணும். அறிவுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருந்தால் ஒருத்தன் வீசா வாங்கிட்டு வரான், வீசா முடியுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அவனை இங்கேருந்து வெளியே அனுப்ப வேண்டியது கவர்மெண்ட் வேலையா ஈசா வேலையா? கவர்மெண்ட் வேலை தானே. அவன் உள்ளூர்காரனா வெளியூர்காரனா இங்கேயே குடியுரிமை வாங்கிட்டானா இல்லையான்னு ரெஃபர் பண்ணுறதா ஈசாவுடைய வேலை? ஒவ்வொரு கட்சியிலையுமே சேர்க்குறவன் எவ்வளோ அக்கப்புறம் பண்ணுறான், எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உட்கார முடியுது அவங்களால? அப்படி இல்லைன்னும் பொழுது ஒரு அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 10,000 பேரை தான் போய் பார்க்குறாங்களா? நீங்கள் அந்த 1,00,000 பேர் மகாசிவராத்திரி அன்றைக்கி கூடுறாங்களா? அங்கே உள்ள தங்குறதுக்கான எல்லா வசதியும் இருக்கா? யோகா கற்றுக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் இருக்கா? இவ்வளோ இருக்கும் பொழுது வெளிநாட்டுக்காரன் வந்தான், காணா போயிட்டான், வீசா முடிஞ்சு செத்து போயிட்டான், சரி யாருன்னு சொல்லு. இப்போ நீ சொன்னேல, எந்த வெளிநாட்டுக்காரன் காணா போய் உள்ளே போய் செத்து போயிட்டன்ற தகவல் நீ கொடுக்கணும். இல்லாட்டி இதற்காக ஒருவர் மீது டெஃபர்மேஷன் வழக்கு போடணும். போகிற போக்கில் உன் பாட்டுக்கு உன் கற்பனை அவுத்து வருது. இதெல்லாம் சினிமாவா? வெளிநாட்டுக்காரன் வந்தானாமா, அவனுடைய வீசா முடிஞ்சு போச்சாமா, சரி வீசா முடிஞ்சு போச்சு, அவனுக்கு குடும்பம் முன்னாடி குட்டிலாம் இருக்கும்ல, தேட மாட்டானுங்க? இந்தியாவுக்கு போனாங்கன்னு கம்ப்ளைண்ட் இருக்கும்ல, இந்த கம்ப்ளைண்ட் எங்கே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு காட்டு. அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆன நபர் ஈசாக்கு தான் வந்தான்ற ப்ரூஃபை காட்டு. புரியுதுங்களா? இந்த எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் உன் கற்பனை அவுத்து விட வேண்டியது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காப்புல, திடீர்னு அவங்க செத்து போயிட்டு அங்கேயே வச்சு எரிச்சிருவாங்க. ஏன்டா அங்கே என்ன வச்சு யோகா சொல்லி கொடுக்குறாங்களா, சுடுகாடு வச்சு எரிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஈஷா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த ஹோல் வெளியில அந்த புகை போற ஹோல் ரொம்ப ஹைட்டா இருக்கும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், ஸோ அப்படி ஒரு இது நாங்க பண்ணல அப்படின்னாங்க. அதற்கு இவர் என்ன ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, ஏன் இவ்வளவு மேல கட்டியிருக்காங்க அப்படின்னா, அங்கிருந்து புகை போனா அப்படியே காத்தோட அது மேல போயிடும், கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்கு. அப்பா புதுசா விஞ்ஞானி அவரே. எனக்கு தெரிஞ்சு பல விஞ்ஞானிகள் அரசியல் இருக்கிறாங்கன்னா இவர் ஒரு விஞ்ஞானி. காத்தோட கலந்துருமா, அதனால தெரியாது, சரி புகை போறது தெரியாது, ரைட்டு. நான் என்ன சொல்றேன், அந்த பைத்தியக்காரத்தனமான இந்த முட்டாள்தனமான பேச்சை விட்டுட்டு எத்தனை வெளிநாட்டு நபர்கள் இங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே, எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் அதில் ஈஷாக்குள்ளே போயிருக்காங்க, எத்தனை வெளிநாட்டுக்கார நபர்கள் ஈஷாக்கு உள்ளே போன நபர்கள் வெளியில் வராமல் போனாங்க, காணாமல் போனாங்க, தகவல் கொடு.
நீ இப்போ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டேல, இதுக்கு நீ என்னன்றதை உண்மையை சொல்லணும். இல்லாட்டி நிச்சயமாக இதுக்கு டெஃபமேஷன் வழக்கு போடணும். ஒருத்தரை எரிச்சாக்கா எவ்வளோ கரும்புகை வரும், எவ்வளோ வந்து புகை வரும், அந்த புகை வந்துட்டுனாக்கா எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அப்படியே அந்த மாதிரி எரிச்சிருக்காங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொடு. இருக்கா? எல்லாமே தரவுகளோடு பேசுகிறேன்னு இல்லை. ஒரு ஆளை எரிச்சிருந்தா புகை வருமா வராதா? எதுவும் கொசு ஈய போட்டு எரிக்க போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? இவ்வளோ பெரிய மனித உடலை எரிக்கும் பொழுது புகை வரும். அங்கே அத்தனை நபர்கள் பார்த்துருப்பாங்க. நீ போய் வீடியோ எடுக்க வேணாம். லோக்கலில் உள்ள எடுத்துருப்பான்ல, இப்போ தான் வந்து எல்லார் கையிலும் கேமரா இருக்குது, மொபைல் இருக்குது, எடுத்துருப்பான்ல, ஃபுட்டேஜ் இருக்கா காட்டுங்க. அப்போது இது போன்ற உங்கள் கற்பனையில் அவுத்து விடுவதற்கு இதான் இடமானா, அப்போ நீங்கள் எதன் பேரில் இந்த விஷயம் செய்கிறீங்க? யார் சொல்லி யார் தூண்டி விட்டு செய்கிறீங்க? இல்லை உங்களுக்கு என்ன தேவை இருக்காங்க? ஏற்கனவே இவர் வந்து பல நபர்கள் மீது அவதூறு வழக்கு சொன்னதாக இருக்கட்டும், நடிகைகளை பற்றி தவறாக பேசி, சுகன்யா நினைக்கிறேன், அவர்களை பற்றி தவறாக பேசி அதுக்காக வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு அப்போ இவர் வந்து மண்டிட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பல நபர்கள்ட்ட பல கேஸில் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும். அப்போது இதுவே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு தன் வயிற்றை வளர்ப்பதற்காக இது போன்ற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காருனாக்கா ஆதாரம் இருக்கணும்ல. ஆதாரம் இல்லாமல் கற்பனை கொட்டுவதற்கு அப்போ நானும் என்னுடைய கற்பனை உங்கள் மீது கொட்டினாக்க நீங்கள் தாங்குவீங்களா? இப்போ காமராஜ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் தந்தை சொல்றாங்க, என்னோட 2 மகள்களும் அங்கே மூளை சிறைவை செய்யப்பட்டு அதுக்குள்ள இருக்காங்க, அவங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான துறவி போன்ற ஒரு இதுல இருக்காங்க. அதற்கு அவர் கேட்கிறாரு, அவரோட பொண்ணுன்னா இப்படி விடுவாரா? அவர் பொண்ணு சந்தோஷமா வெளிநாட்டுக்கு போய் அப்படிலாம் தானே இருக்காரு. இந்த மாதிரியான பெண்களை வந்து இப்படி எதுக்கு இது பண்றாங்க? அங்க வந்து கொடுக்குற சாப்பாடுல வந்து அங்க ஒரு லைட் மயக்கம் இது பண்ணி அங்கேயே வந்து வசியப்படுத்தி வைக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிற தண்ணியில அவங்க அந்த மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு அலிகேஷன் அவர் அங்கேயும் வைக்கிறாரு. அந்த ப்ரொஃபஸர் அந்த 2 பெண்களுடைய அப்பாவே வந்து வந்து சொல்லியிருந்தாங்க, என் பெண்கள் மூளை சிறைவை செயற்பட்டு என்னோட பொண்ணுங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது கோபால் அவர்கள் வச்ச அலிகேஷன் இல்லையா? அந்த 2 பெண்களுடைய அப்பா வச்ச அலிகேஷன். அந்த 2 பெண்களுடைய தந்தையார் அந்த பெண்களோடு பேசுறாரா பேசலையா? பேசுறாரு. பேசும்பொழுது அந்த பெண்கள் பேசின ரெக்கார்டிங் வச்சிருப்பார்ல, காட்ட சொல்லுங்க. பூரண மனநிலையோடு தான் அந்த பெண்கள் பேசுகிறாங்க, இல்லை வந்து அவங்க பேசுகிறதுல வந்து பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுதுன்றதை நீங்கள் காட்டுங்க. ஏன்னா ஒருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல எதுக்காக உங்களை விட்டு அந்த பெண்கள் அங்கே போகணும்? ஒரு வயது பெண்கள், திருமணம் முடிக்காத பெண்கள் தானே, துறவரம் போடுற அளவுக்கு அவங்க போகிறாங்கனாக்கா அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? என்ன மனநிலையில் அந்த பெண்களை வளர்த்தீங்க? போதிய சுதந்திரம் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? அந்த பெண்களுக்கான போதிய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வச்சிங்களா இல்லையா? சரியான பருவ காலத்தில் மாப்பிள்ளைகளை பார்த்தீங்களா பார்க்கலையான்னு பல கேள்விகள் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு பெண் வந்து அவ்வளோ சீக்கிரம் துறவரம் போடுறதுக்கு முடிவு செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா மிகப்பெரிய நீண்ட நெடிய ஒரு ஆன்மீக தேடலுக்காக செய்யணும். அப்படி இல்லாட்டி ஒரு வெறுப்பு, ஒரு உச்சம், நீங்கள் யதார்த்தமான வாழ்வியல் சொல்லாடல் சொல்லவா, குடும்பத்தில் ஒரு சண்டை வந்துச்சுங்க, நான் எங்கேயாவது கண்காணாமல் போயிடுவேன் சொல்லுவாங்களா இல்லையா? கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறேங்க, நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது எதனால் சொல்லுவாங்க? ஒரு ப்ரெஷரைஸ்டாகி தனிமைக்கு போகணும். அந்த தனிமைக்கு போகிறதுக்கு எங்கே போய் நம்ம சேஃப்டியாக தங்குவோன்னு ஒரு யோசனை வரும்ல. அப்போ எங்கே போய் நம்ம தனியாக தங்குறதுக்கு நமக்கு சேஃப்டி வேணும்னு யோசிக்கும் போது அப்போ இப்படி ஒரு மையம் இருக்குது, இங்கே போய் நம்ம தங்கினாக்கா அங்கே வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டாவது நமக்கு போய் தங்க முடியும், நம்ம வந்து இறைவனை நோக்கி நம்ம போய் டிவோஷனில் அந்த போயிட்டோம்னா இறைவனை நோக்கி சில சேவைகள் செய்ய முடியும்ன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டதுனால தானே வந்திருக்கணும். அப்படி ஒருவேளை அவங்க பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருந்தா இவ்வளோ பிரெயின் வாஷ் செஞ்சு அங்கேயே தங்க வைக்க முடிஞ்சிச்சு ஈஷாவாலனா உங்கள்கிட்ட பேச விடாமல் செஞ்சுருக்க முடியுமா? முடியாதா? யதார்த்தமான உண்மை தானே. அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் வாடகை வாய்ப்பு யார் பண்ணி தானா? நீ மற்றவங்கள வாடகை வாயின்னு சொல்கிற. இப்போ உங்களுக்கு தேவை என்ன? ஏற்கனவே அந்த ஈஷா கிட்ட ஏதோ அந்த புக் எழுதுனதுக்கு காசு கேட்டார் நக்கீரன் கோபால்னு சொல்லி அதுமே அவர் மீது ஒரு அலிகேஷன் இருக்குது. அப்போ உங்களுக்கான தேவை வந்து அங்கே போனாக்கா பூர்த்தி அடைஞ்சிரும். ஜக்கி வந்து பெரிய லெவலில் இருக்கிறாரு, எல்லா சர்வதேச நாடுகள் முதற்கொண்டு அவர் ட்ராவல் பண்ணுறாரு, உலகளாவில் தெரிந்த முகமாக இருக்கிறாரு, நம்ம ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கினாக்கா ஐயோ எதுவும் பேசிடாதப்பான்னு சொல்லி காசு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டாரா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட என் மகளாக இருக்கட்டும் பலரும் கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் போய் ரிப்ளை கொடுத்துட்ருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லார், கலைஞர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சின்ன விஷயமா இருந்தாலும் ஒன்று இருக்குதுன்னா அதோடைய இதை வந்து நீ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். கலைஞர் அவர்கள் கூட ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக கூட அவர் வந்து முரசொலியிலையோ இல்லை எதுலையோ ஒரு பத்திரிகையில் வந்து அவர் நோட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பழக்கம் எனக்கு இருக்கு, ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னா நான் அதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு. தவறு நடந்தானே பேசணும், சின்னதை ஊதி பெருசாக சொன்னாங்களா? தவறு நடந்தால் நீங்கள் பேசுங்க. ஏன் வந்து 8 கோடி பேரில் வெறும் நக்கீரன் கோபால் மட்டும் பேசுகிறாரு? எனக்கோட கேள்வி அதான். இவ்வளோ பெரிய ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஈஷாவுக்கு போகக்கூடிய இடம், உங்களுக்கு அது லைவ் டெலிகாஸ்ட் அதுலேருந்து அங்கே போகும்பொழுது நடக்குது. இவ்வளோ செஞ்சுருக்கு, இவ்வளோ மக்கள் போகிற இடத்துல யாருமே பேச மாட்டாங்களாமா? பாதிக்கப்பட்ட இவர் மட்டுமே பேசுவாரா? இப்போ வெளிநாடுகளில் ஈஷா ஃபவுண்டேஷன் கட்ட போகிறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, எப்படி எங்கேருந்து அவங்களுக்கு இந்த காசெல்லாம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி. நீ இன்கம் டேக்ஸா, இடியா,
உனக்கு என்ன அப்போ உனக்கு வந்து பிழைக்கிறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கியா? எப்படி பணம் வரும் தெரிஞ்சால் நம்மளும் அந்த ரூட்டில் போயிட்டு மீசை பெருசாக இருக்குது கொஞ்சம் நேரம் தாடியும் சேர்த்து கொஞ்சம் வளர்த்துட்டு அப்படியே உட்காந்துலான்னு ஆசைப்படுறீங்களா எப்படி? அப்போ உங்கள் மோட்டிவ் என்ன? பணம் எங்கேருந்து வருது, அந்த பணத்தை நம்ம கொஞ்சம் இதாக கிடைக்குமா, அப்படி இல்லை நம்ம எதாவது பணம் சம்பாதிக்கலாமா, இதான் உங்கள் மோட்டிவாக இருக்குது, அப்படி தானே? இப்போ இந்த கேள்வியை அம்பானிட்டியோ அதானிட்டியோ இல்லை டாடா குழுமத்திட்டையோ இல்லை இது வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் HCLோட ஃபவுண்டேஷன் வச்சுருக்காருல சிவநாடார், அவர்கிட்டலாம் போய் கேட்டுக்கலாமே, எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, எப்படி சம்பாரிச்சிங்கன்னு தெரிஞ்சால் சம்பாரிச்சு கிழிச்சிருக்கா போய். இப்போ உன் நோக்கம் வந்து பணத்தை பற்றியோ அவதூறு சொல்வதை பற்றியோ இருக்கக்கூடாது, உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக இருக்கணுமே தவிர அதை தாண்டி அதான் சொல்கிறேன்ல வாங்க போகலான்றேன். நக்கீரன் கோபாலுக்கு இப்போ என்ன வேணும்? என்ன வேணுமா? உண்மையை வெளிக்கொண்டு வரார். என்ன உண்மை? தவறுகளை எல்லாம் தட்டி கேட்கிறார். இது வரைக்கும் எவ்வளோ தவறு தட்டி கேட்டுருக்காரு தான் தெரிஞ்ச 261 கேஸ் வாங்கியிருக்குமா தெரியல நமக்கு. தட்டி கேட்குறியா பெட்டி கேட்குறியா அது வெளிப்படையாக சொல்லிட்டு போ தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தால் நல்லா வச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை பற்றி ஊரே பேசும், எல்லா ஊடகமும் பேசும், எல்லா அரசியல்வாதிகளும் பேசுவாங்க. ஏன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஈசாவில் வந்து நடந்துருச்சுனாக்கா ஏன் எந்த அரசியல்வாதியும் பேசலை, எந்த அமைப்பும் பேசலை, எந்த பொதுமக்களும் பேசலை நம்மளுது? அப்போ நடந்து தானே பேசுவாங்க. அதுவும் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, ஈஷாவில் வந்து சத்குரு அவர்களும் மோடி அவர்களும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஏன்னா அவருடைய இனாகிரேஷன் கூட மோடி அவர்கள் போயிருந்தார். ஸோ அப்படி ஒரு இதில் ஹோலில் இருக்கவர் வந்து எப்படி யார் கேட்க முடியும், யார் தொடமாட்டாங்கன்ற ஒரு இதில் இருக்காரு. உதயநிதி கூட அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ராகுல் காந்தி போகலை. நீங்கள் நெருக்கமாக இருக்குன்றதுக்காக 2 பேரும் தவறு செய்கிறீங்கன்னு அர்த்தமா? இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகிட்டார் கரெக்டுங்களா? இவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு மோடி தான் காரணம்னா ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் என்னம்மா உங்களுக்கு? இப்போ நெருக்கமாக இருப்பதாலே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் தவறு செய்வீங்கனாக்கா அப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வந்து அவர் கொடுத்த வரவேற்பாக இருக்கட்டும், இது என்னன்னு சொல்லுவீங்க? அப்போது ஒரு மனிதன் வந்து நாகரிகமான ஒரு பழக்க வழக்கம்ன்றது நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுவாங்க. ஆனால் தனி மனித பழக்க வழக்கம்ன்றது அப்படி கிடையாது. ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லா நபர்களும் தேடி வருவாங்க. நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பகுத்தறிவு சித்தாந்தத்திலிருந்து பின்பற்று வந்த நபர்கள், அவர் வந்து ஒரு பெரிய மகான், அவருடைய காலை தொட்டு கும்பிட்ட வீடியோ இருக்குது கரெக்டுங்களா? ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அவர்கள் வந்து இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களில் அதிகமாக போகிறதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆன்மீக நபர்களை சந்திக்கக்கூடிய பழக்க வழக்கம் இருக்குது. அப்போது இயற்கையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், இவர்கள் என்ன சித்தாந்தத்துக்கு பின்னாடி வந்தாலும் மத குருமார்களோ அல்லது இந்த மாதிரி ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய நபர்களையோ வழிபடுவது, வணங்குவது, அவர்கள் கூட நெருக்கம் காட்டுவது என்பது இயல்பாக அவர்கள் மீது வைக்கக்கூடிய மரியாதை, அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம். யாருக்குமே கிடைக்கப்படாத சில ஆற்றல் சில ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்களை கண்ணியத்தோடு பார்ப்பதுன்றது இங்கே மரபு. இப்போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் குடியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருப்பது போல் கோயில்கள் இது வரைக்கும் எங்கேயுமே இத்தனை கோயில்கள் எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ குளங்கள் ஏரிகள் இன்றைக்கி அதெல்லாம் காண போயிடுச்சு, அதை விடுங்க. இருந்தாலும் கோயில்கள் இவ்வளோ கோயில்கள் கிடையாது. இங்கு உலக அதிசயமாக காட்டப்பட வேண்டிய விஷயம் காட்டப்படாமல் மறைக்கப்பட்ட விஷயம் தஞ்சை பெரிய கோயில். இன்றைக்கி அந்த கோயிலை போல் ஒரு கோயில் கட்டுவதற்கு யாருக்குமே முடியாது உலகளாவில். எவ்வளோ ஆர்கிடெக்ட் இருக்காங்க, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எவ்வளோ வந்து எக்யூப்மெண்ட் இருக்குது, ஆனால் கட்ட முடியாது. தாஜ்மஹாலை மறுபடியும் கட்டிட முடியும், தஞ்சை பெரிய கோயிலை கட்ட முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய ஆன்மீக பூமியில் ஆன்மீக தேடல் தானே அதிகமாக இருந்திருக்கு. நீங்கள் எல்லா மன்னர்களும் கட்டியது கோயில் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்மீக தேடலையும் இந்த அமைதியையும் நோக்கி போகக்கூடிய மனிதர் மனபுன்றது இயல்பானது. சில பேர் வந்து இப்போ பாருங்கள், இப்போ கிறிஸ்டின்ஸ் ஜெருசலம் போகிறாங்க, இஸ்லாமியர்கள் மெக்கா மதீனா போகிறாங்க, இந்த பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு ஆன்மீக தேடலில் போகிறாங்க. அப்படின்னும் பொழுது இதை தேடி நீங்கள் தான் போகிறீங்க. சத்குரு வந்து மாசமான கட்டாயமாக இத்தனை பேர் வரணும்னு சொன்னாரா? இவ்வளோ பேர் வந்து தங்குன்னு சொன்னாரா? இவ்வளோ பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமல் இருங்கன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாக்கா நீங்கள் ட்ரெஸ்ஸு போடாமல் போய் இருப்பீங்களா? முதல்ல இதெல்லாம் வந்து சொல்கிறேன்ல, யாரோ ஏதோ எழுதி கொடுத்ததை ஏதோ அஜெண்டா பேஸில் பேசுகிற மாதிரி ரொம்ப தெளிவாக தெரியுது. உங்களுடைய நோக்கம் என்பது உண்மையை வெளிக்கொண்டு வருவது கிடையாது, தட்டி கேட்பது கிடையாது, பெட்டி கேட்பது தான் உங்களுடைய நோக்கம் மாதிரி தெரியுது. நம்மளுது வெளிப்படையாக நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், வாங்க போகலாம் ஈஷாவுக்கு. மெடிக்கல் டேர்ம்ஸோடு நீங்களும் வாங்க, நானும் வரேன், போவோம், தங்குவோம், பார்ப்போம், என்னன்றதை வெளிக்கொண்டு வருவோம். இதுதானே உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க, செய்யலாமா? ஈஷாட்ட 2 பேரும் பர்மிஷன் கேட்போம், நாங்கள் 2 பேருமே வரோம் சார் அப்படின்ட்டு. அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நம்ம 2 பேருமே போகலாம். சவாலை ஏற்றுக்கொள்ள நக்கீரன் கோபால் தயாரான்னு கேளுங்க. சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.